வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. அனைவருக்கும் வணக்கம். இன்று எனது சிறப்புரையில் ஒரு புது நூல் ஒன்றை அறிமுகம் செய்யலாம் என்று எண்ணியுள்ளேன். அந்த நூலின் பெயர் நரி விருத்தம். இதற்கு முன்னுரையாக சில செய்திகளை, சில தகவல்களை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தமிழ் இலக்கியத்துல இலக்கிய அறிவும் இலக்கண சுவையும் கொண்ட புலவர்கள் ஏராளமானோர் உண்டு. அதில் குறிப்பிடத்தக்கவர் திருத்தக்கத்தேவர். இவர் எழுதிய சீவக சிந்தாமணி என்னும் பெருங்காப்பியத்தை நாம் அறிவோம். இந்த ஐம்பெரும் காப்பியத்தில் ஒன்றான சீவக சிந்தாமணிக்கு இரண்டு சிறப்புகள், பெரும் சிறப்புகள். அதாவது ஒன்பான் சுவையுடைய முதல் காப்பியம் இதுதான். ஒன்பான் சுவை அப்படின்னா நவரசம். நவரசம் கொண்ட ஒரு காப்பியம் படைக்கப்பட்டதுன்னா அது முதலில் இந்த சீவக சிந்தாமணி என்னும் நூல் தான். அப்ப இந்த 9 ரசத்தை பத்தி ஒரு செய்தி என்னன்னா, தொல்காப்பியர் சொல்லும் போது 8 ரசம் தான் சொன்னாரு. பாட்டிலே பாத்தீங்கன்னா, நகையே, அழுகை, இளிவரல், மருள்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை என்ற அப்பால் 8ஆம் மெய்ப்பாடுங்கிறது தொல்காப்பியருடைய இலக்கணம் நவரசத்துக்கு. அது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு என்னன்னா நகை, நகைப்பு, அழுகை, அப்புறம் கிண்டல், இழிவு, அடுத்தது வியப்பு, அச்சம், பெருமிதம், அப்புறம் வெகுளின்னா நம்மளுக்கு தெரியும் சினம், வெகுண்டு எழுதுது வெகுளி, அப்புறம் உவகை. இதுதான் நம்மளுக்கு தெரியும். இந்த உவகைங்கிறது தான் நம்ம இப்போ நடனத்துல பயன்படுத்துற ஸ்ருங்காரம்ங்கிறது. அந்த மகிழ்ச்சி, அதீத மகிழ்ச்சி காரணமா வருது ஸ்ருங்காரம். 8 தான் தொல்காப்பியர் சொன்னாரு. இப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த நவரசம் வடமொழியில இருந்து வருது இல்லையா நவரசம்னு, அதை சமநிலைப்படுத்துறதுக்காக 9வது ரசமாக, 9வது சுவையாக நடுநிலை, சமநிலைன்னு ஒண்ணு நம்ம தமிழ்ல இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. இதனால் வரைக்கும் நானும் அதை பத்தி பெரிதா கேள்விப்பட்டதில்லை. இப்போ இதை பத்தி தேடும்போது எனக்கு கிடைத்தது. அப்ப இந்த 9 சுவைகள் கொண்ட முதல் காப்பியம் சீவக சிந்தாமணி. இரண்டாவது, அதுவரை நம்ம நிறைய பாடல்கள், அதாவது ஒரு 9ஆம் நூற்றாண்டுல தான் இந்த சீவக சிந்தாமணி படைக்கப்பட்டிருக்கு. அது வரைக்கும் எழுதப்பட்ட எல்லா பாடல்களுமே, எல்லா காப்பியங்கள், எல்லா பிற நீண்ட நூல்கள் எல்லாமே ஆசிரியப்பால எழுதப்பட்டிருக்கு. இவர் தான் முதல்ல விருத்தம்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அதுல கொண்டு வர்றாரு. விருத்தம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்ல பாக்கள்ல 4 வீதம் உண்டு. வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. அது நம்மளுக்கு தெரியும். அதே போல இனங்கள்னு ஒண்ணு இருக்கும். அது துறை, அப்புறம் மறந்துட்டோம்னா தாலிசை, துறை, விருத்தம், இந்த மூன்றும். இதுல இந்த விருத்தம்னு வர்றதுலதான் இந்த பாட்டை முதல்ல, அதாவது விருத்தப்பாக்கள் கொண்டு படைக்கப்பட்ட முதல் பெரும் காப்பியம் சீவக சிந்தாமணி தான். இப்படி இந்த இரண்டு சிறப்புகளையும் பெற்ற சீவக சிந்தாமணி நூல் எழுதுனாங்க இல்லையா, அதற்கு விருத்த பாடல்களுக்கும் அந்த மற்றதுக்கு என்ன வேறுபாடுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லை, 4 அடிகள் தான் இருக்கணும் விருத்தத்துல. ஒவ்வொரு அடியும் ஒரே மாதிரி சீர்கள் ஒரே எண்ணிக்கையில இருக்கணும். இப்ப நீ நம்ம இப்போ 4 அடியில ஒரு விருத்தம் எழுதுறோம், 4 சீர்கள்னா 4 அடிக்கும் 4 சீர் தான் இருக்கணும். 5 சீர்கள்ல 5 சீர்கள் தான். 3னா 4 அப்படி இருக்கணும். பொதுவா எதுகை இருக்கணும். மோனையை விட எதுகை முக்கியமா இருக்கும். இது பேரு விருத்தம், இலக்கணம். ஒரு விருத்தம் எழுதணும்னா அதனுடைய இலக்கணம். இப்படி எழுதப்பட்ட முதல் காப்பியம் சீவக சிந்தாமணி. அப்ப இந்த சீவக சிந்தாமணி நூலினுடைய கதையே மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்தது. என்ன அப்படின்னா, அது இப்போ தமிழ் ஆய்வாளர்கள் சொல்ற கதை. அதாவது திருத்தக்கத்தேவர் எங்க பிறந்திருக்காருன்னா, இங்க சோழர் குலத்துல, தஞ்சாவூர் அந்த சுற்று வட்டாரங்கள்ல. இவர் தனது புலமையை காட்டுறதுக்காக இவர் சமண மதத்தை சேர்ந்தவர். மதுரைக்கு தமிழ்ச்சங்கத்துக்கு போறாரு. அங்க எப்பொழுதும் போல நமது புலவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த சமண முனிவர்களுக்கே
இதுதான் வேலை. எப்ப பார்த்தாலும் துறவறம், நிலையாமை இப்படியே தான் பேசிட்டு இருப்பாங்க. ஒரு காமச்சுவையான ஒரு நூலை வந்து இவங்களுக்கு படைக்க தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து அவர் என்ன சொல்றாரு, காமச்சுவை படைக்கிறதுலாம் எங்களுக்கு வந்து தெரியாமல்லாம் இல்லை, அது தேவையில்லைன்னு ஒதுக்கி வைத்திருக்கோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே அவங்க வந்து இல்ல நீங்க எழுதி காமிங்களேன், எப்பொழுதும் போல எழுதி காமிங்க அப்படின்னு. இவருக்கு வந்து சரின்ட்டு திரும்ப சோழர் நாட்டுக்கு வந்து அவர் குரு கிட்ட கேட்கிறார், ஆசிரியர் கிட்ட. இந்த மாதிரி நான் சொல்லிட்டு வந்துட்டேன், நான் உடனே ஒரு காப்பியம் படைக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த குருவோடைய அறிவுரை என்னன்னா, ஒரு நீண்ட காப்பியம் படைப்பதுங்கிறது எளிதான செயல் இல்லப்பா. நீ என்ன பண்ணு, முதல்ல சின்னதா ஒரு காப்பியம் படைச்சுக்காம, ஒரு பாட்டு விருத்தம் எழுதிக்காம, அதுக்கப்புறம் அது உனக்கு எழுத வந்துருச்சுன்னா, ஏன்னா முதல்ல எழுத போறேன் இல்லையா, அதனால எழுத வந்து விட்டால் அதுக்கப்புறம் நம்ம காப்பியம் படைக்கலாம்னு. அப்படி அவர் எழுதுனதுதான் இந்த நரிவிருத்தம் என்னும் ஒரு நூல். இந்த நரிவிருத்தம் நூலை எழுதி அவர் ஆசிரியர் படித்து பார்த்து ஒப்புதல் கொடுத்தோடனே தான் சிவ சிந்தாமணிங்கிற அந்த காமச்சுவை கொண்ட அந்த பெருங்காப்பியத்தை அவர் படைத்திருக்கிறார். அப்ப திருத்தக்கத்தேவர் எழுதின இரண்டே நூல் வந்து என்னது அப்படின்னா நரிவிருத்தமும் திருத்தக்கத்தேவர் தான். இப்ப அடுத்தது இப்ப நம்ம நரிவிருத்தம்ங்கிற நூலை பத்தி படிக்கணும். ஏற்கனவே விருத்தம்னா என்னன்னு படிச்சுட்டோம். விருத்த பாடல்களால் அமையப்பட்டது நரிவிருத்தம். நரிங்கிற பெயர் இருக்கு அப்படின்னா இது அறவுரை சொல்ற நூல் தான் இல்லையா. பஞ்சதந்திர கதைகள் மாதிரி நரிய வச்சு ஒரு 2-3 கதை எழுதியிருக்காரு. அதனால இந்த நூலுக்கு நரிவிருத்தம் என்று பெயர். இந்த நரிவிருத்தத்தினுடைய அமைப்பு எப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஒரு விருத்த பாடல்ல 4 அடி இருக்கணும்ட்டு. அது மாதிரி 51 பாட்டு எழுதியிருக்காரு. இதுல முதல் பாட்டு என்னன்னா எப்பொழுதும் போல இறைவனுக்கு. இங்க இறைவன் யாருன்னா மகாவீர் என்ற அருணன், அவருக்கு தான் முதல் பாட்டு. அடுத்த 50 பாடல்கள்ல அவர் கிட்டத்தட்ட ஒரு 22 கதைகளை அந்த 50 பாடல்கள்ல விளக்கிட்டு வர்றாரு. அந்த அப்போ என்ன ஆகுதுன்னா, முதல் கதை வந்து பேராசை பிடித்த நரி. அந்த ஒரு சின்ன கதைக்கே 10 பாடல் வரைக்கும் விளக்கிறார் ஃபுல்லா, முழுமையாக. அடுத்ததாக இன்னொரு கதையை எடுத்துட்டு அதுக்கு ஒரு 2 பாட்டு, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு கதைக்கும் 2 பாடல் 3 பாடல் 2 அப்படின்னு மொத்தமா இந்த நூல்ல 22 கதைகள் அமையப்பட்டிருக்கின்றன. இந்த 22 நூல்கள். ஆனா அதே நேரம் பிற்பாதியில பாத்தீங்கன்னா ஒரு 34வது பாட்டுல இருந்து 48வது பாட்டு வரைக்கும் ஒரு 15 பாட்டுக்கு கதை கிடையாது, வெறும் அறநெறிகள் மட்டும். நம்மளுக்கு எப்பொழுதுமே இந்த சமணர்களுடைய அறநெறி நம்ம நாலடியார்லயே படித்ததுதான். நிலையாமைதான் முதல்ல வரும், பற்றற்ற வாழ்க்கை அடுத்து வரும், துறவரம் வரும், அப்புறம் கல்வியினுடைய பயன் வச்சு வரும். அது அந்த 15 பாடல்களை தனியா இருக்கு. மிச்ச பாடல்கள்ல ஒரு சின்ன சின்ன கதையை வச்சு அந்த பாட்டு எழுதியிருக்காரு. இதுல என்ன அப்படின்னா நிறைய வச்சு ஒரு 2 கதை இல்ல 3 கதை தான் எழுதியிருக்காரு. ஆனா அந்த நிறைய வச்சு எழுதுனதுனால இந்த பாட்டுக்கு அவரு நரிவிருத்தம் அப்படிங்கிற பெயரை இட்டிருக்காரு. இப்ப இந்த நரிவிருத்தம் கதையெல்லாம் நம்ம ஒரே ஒரு கதையை மட்டும் நான் சொல்லிட்டு, அந்த நூலினுடைய அமைப்பு இவ்வளவுதான். ரொம்ப எளிதான ஒரு நூல் தான். அதுல ஒரு கதை. இந்த கதை எப்படி அப்படின்னா, முதல் கதை, அதாவது முதல் பாட்டு இறைவனுக்கு, அடுத்த 10 பாடல் பேராசை கொண்ட நரி அப்படிங்கிற ஒரு கதை. என்ன கதை அப்படின்னா ரொம்ப எளிதான நம்மளுக்கு புரிந்த கதை தான். திணைப்புலத்துல பெண்கள்லாம் வந்து கதிர்கள் ஓட்டிட்டு கதிர்களை காப்பாற்றுறதுக்கு பறவைகளுக்காக அந்த ஏலோலம் பாடிட்டு இருக்காங்க. அப்ப எப்பொழுதும் போல அங்க ஒரு யானை வருது. இந்த யானை வரும்போது அதை துரத்துறதுக்காக ஒரு வேடன் வருகிறான். அவன் நல்ல ஒரு வில் அம்போட வந்து நஞ்சு உண்ட அம்பு அது. அதை கொண்டு வந்துட்டு தயாராக நின்று கொண்டிருக்கிறான். யானை வருது. அந்த யானையை மிகச்சரியாக குறிப்பார்த்து எரிய வேண்டும் என்பதற்காக பக்கத்துல இருக்கிற ஒரு மேடுல ஏறலான்னு ஏறினா அது பாம்பினுடைய புற்று. ஆனா ஏறிடுறாரு இவரு, வேடன் ஏறி வில்ல வைத்து ஒரு அம்பு எய்கிறாரு. கரெக்ட், மிகச்சரியாக அந்த அம்பு சென்று யானையினுடைய நெற்றியில்
அந்த மத்தகத்துல போய் பாயுது. யானைக்கு வந்து அது உடனே இறந்து கீழே விழுகாம கோவம் கொண்டு பிளிறிட்டு வருது. பிளிறிட்டு வந்து முதல் கால் எங்க வைக்குது? அந்த பாம்பு புத்து மேல வைக்குது. அது வர்றதுக்கு முன்னாடியே இவன் வேடன் என்ன பண்றான்? ஐயோ, முதல் அம்புல அது இறக்கலையே அப்படின்னு சொல்லி 2வது அம்பை எடுத்துட்டு தயாராக அப்படி பூட்டிட்டு நிற்கும் போதே வந்து யானை வந்து பாம்பு புற்று மேல காலை வச்சது. மலையே உடஞ்சி விழுகும்போது அந்த பாம்பு புற்று என்னாகும்? அது உடஞ்சி விழுகுது. உள்ள இருந்த பாம்பு வெளியே வந்து வேடன் காலில் கொத்திடுது. கொத்தவும் இவன் என்ன ஆகுது? யானை இவன் கோவத்துல அந்த பாம்பை கையில இருக்க வால் எடுத்து ஒரே வெட்டு. வெட்டுண்ட பாம்பு இறந்தது. பாம்பு கொத்திய வேடன் இறந்தான். அடுத்தது யானை. யானையில ஏற்கனவே நம்ம விஷம் தோய்ந்த அன்பு பாய்ந்ததுனால யானையும் மடிந்தது. அப்ப அது இது 3 இப்படி கிடக்குது, கீழே இறந்த உடல்கள் இருக்கு. அப்போ ஒரு நரி வருது. இத பார்த்தோன்னே நரிக்கு கொண்டாட்டம். ஆஹா, 3 உடல்கள் நம்மளுக்கு கிடைச்சிருச்சுப்பா. யானையை வச்சு நான் 6 மாசம் சாப்பிடுவேன். வேடனை வச்சு 1 வாரம் சாப்பிடுவேன். பாம்பு இன்னைக்கு ஃபுல்லா வச்சு சாப்பிடுவேன் அப்படின்ட்டு பாம்பு சாப்பிட போகும்போது இந்த வேடன் வந்து ஒரு அம்பு பூண்டு நான் வச்சிருந்தான் இல்லையா? நம்ம ஏன் இன்னைக்கு அந்த பாம்பை சாப்பிடணும்? அந்த நான் ஃபுல்லா நம்மளுக்கு இன்று உணவாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நானையும் அம்பையும் வில்லையும் கடிக்கும் போது அதுல பூட்டப்பட்ட அம்பு நரியினுடைய தொண்டையில் போய் நரியும் அப்பமே இறந்து போயிருது. அப்போ அந்த நரிக்கு இந்த 3 உணர்வு நல்ல உணவு. அதை உண்டுட்டு அது பேராசைப்படாம இருந்தா அது நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். ஆனா அது பேராசை கொண்டு வாழ்ந்ததுனால நரி இறந்தது அப்படின்ட்டு. இதை வந்து 10 பாட்டுல சொல்றாரு. நான் அதுல ஒரு உதாரணமா ஒரு பாட்டு மட்டும் உங்களுக்கு வாசிச்சு காமிக்கிறேன். களிறு அதாவது இது வந்து இந்த யானை 6 திங்களுக்கு வரும், பாம்பு அப்படிங்கிற அந்த இதை விளக்குற மாதிரியான 4 அடிகளால் அமையப்பட்ட ஒரு விருத்த பாடல். களிறு அறுதிங்கட்கு ஆகும், காணவன் ஆகும் 7 நாள், ஒளிருவாள் 8 நாகம் உண்டு 1 நாள் இறையே என்றே வெளிரிலா சிலையில் கோத்த நரி வாய்க்குதையை கவ்வி குளிர் பேல்வாயில் உய்ப்ப கொடுவில் கோத்திட்டது அன்றே அப்படின்னு சொல்றார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படிதான் அமையுதுன்னு அவர் ஒரு நீதியோட முடிக்கிறார். என்ன அப்படின்னா, இப்படிதான் மனிதர்கள் வந்து அவங்களுக்கு பெரும் செல்வத்தை சேர்த்து சேர்த்து வைத்துக் கொள்கிறார்கள். பெரும் செல்வத்தை சேர்த்து வைத்து தானும் உண்ணாமல் பிறருக்கும் உண்ணாமல் இறுதியில் இறந்து போகிறார்கள். இப்ப இந்த சொத்து யாருக்கு செல்லும்? இந்த செல்வம் மன்னனுக்கோ இல்லை அதனை திருட வரும் பிற திருடர்களுக்கோ இவனுக்கு தொடர்பே இல்லாத யாரோ ஒருவனுக்கோ தான் அந்த சொத்து போய் சேரும். இப்படி ஒரு மனிதர்கள் இந்த உலகில் பேராசை கொண்ட நரியை போலவே பேராசை கொண்ட மனிதர்களும் வாழ்கிறார்கள்னு முடிக்கிறார். அந்த நீதி பாட்டு என்னன்னா, கடைசி நான் சொன்னேன் இல்லையா, அந்த கதைக்கு 10 பாடல்ல 10வது பாடல். சுற்றின் ஆர்வில்லின் வீழ்ந்த சூழ்ச்சியின் நரியை போல, அந்த நரியை போல பற்றினார் பெரிதும் வவ்வி பகுத்து உணாது ஈட்டினார்கள் மற்ற உணா வெறுக்கை தன்னை மன்னரும் பிறரும் வவ்வ தெற்றென வெளிறு நீரார் செல்வமும் இழப்பரன்றே அப்படின்னு முடிகிறாங்க. இது மாதிரி 22 கதைகள் இருக்கு. இதுல வந்து சில நான் ஏற்கனவே முன்னரே குறிப்பிட்டது போல சில பாடல்களுக்கு கதை இல்லை, அது வெறும் நீதி மட்டும் விளக்கும். அப்படி ஒரு பாட்டு 48வது பாட்டு. நான் பாட்டை மட்டும் சொல்றேன். திருத்தம் 1 அலீர் தேர்ச்சியிலா நரி விருத்தம் கேட்டலும் மெய்யென ஓர்ந்து உள வருத்தம் உற்றவருக்கு ஈந்து அருள் செய்திரேல் வருத்தம் ஒன்றில செல்கதி மாடெல்லாம். அதுக்கு பொருள் என்னன்னா, இந்த மாதிரி நல்லபடியா வாழ்றவங்களோ வாழாதவங்களோ நல்ல அறத்தினை பற்றிய ஒரு தெளிவில்லாதவர்களோ இந்த நரிவிருத்தம் நூலை படித்து சில அறவுரைகளை கற்றுக்கொண்டு எது உண்மை எது மெய்யானது எது மெய்யற்றது என்பதை புரிந்து கொண்டு வாழ்க்கையை நீங்கள் நடத்த வேண்டும். உங்களால் இயன்ற பொருள் மாதிரி நம்ம திருக்குறள் நாலடியார் இதனுடைய தொகுப்பு மாதிரி தான். அங்க பெரும்பாலும் சொல்லப்பட்டது தானம்,
கல்வி, நிலையாமை, பற்றற்று வாழ்வு. இதை பற்றி தான் அந்த கதை இல்லாத பாடல்கள்ல சொல்லப்பட்ட அறிவுரைகள். இப்போ இந்த மாதிரி ஒரு சிறு காப்பியம் இல்லை, சிறு நூல். இந்த சிறு நூலை படித்து ஆசிரியர்கிட்ட கொடுக்கிறாரு. ஆசிரியர் அதை பார்த்து மிகவும் எழுந்து, உன்னுடைய படைப்பு திறன் நன்றாக உள்ளது, நீ ஒரு பெருங்காப்பியம் படைப்பா அப்படின்ட்டு. ஆனா அவருக்கு அதற்கு பின்னும் உடனடியாக பெருங்காப்பியம் படைக்கல, இன்னும் கொஞ்சம் பயிற்சி எல்லாம் எடுத்துக்கொண்டு சீவக சிந்தாமணி என்னும் காமச்சுவையுடைய ஒரு பெரும் காப்பியம் படைத்தார் என்பதுதான் தமிழ் இலக்கியம் கூறுகிறது. இத்தகைய சிறப்பு பெற்ற நல்லறங்கள் கூறும் நரிவருத்தம் என்னும் நூலை அறிமுகம் செய்யும் வாய்ப்பு கிடைத்தமைக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி.